கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் வீட்டு குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குட்டக்கார தெருவில் வெங்கடேசன் என்பவர் தனது மனைவி சுதாவுடன் வசித்து வருகிறார். இவரது வீட்டிற்கு பின்புறம் அண்ணன் சிவசங்கர நாராயணனின் மனைவி மகாலட்சுமி வசித்து வருகிறார். இந்த இரண்டு குடும்பத்திற்கும் இடையே சொத்து பிரச்சினை தொடர்பாக அடிக்கடி தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் குடிநீர் குழாயில் தண்ணீர் வராததால் வீட்டின் மேலே உள்ள குடிநீர் தொட்டியை சுதா திறந்து பார்த்துள்ளார். அப்போது துணியில் மனித கழிவு கலந்து குடிநீர் தொட்டியில் போட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீட்டு குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலந்தது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இங்க வேலை செஞ்சவங்களோட துணி தான் விழுந்துருச்சு அப்படின்ட்டு நானும் அதை கேஷுவலா தான் எடுத்து இப்படி பார்த்தா நாட்டம் அடிச்சிருச்சு எனக்கு. அவங்களுக்கு எங்களுக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சொத்து பிரச்சனை, அது அவங்களுக்கு கோபம் தீரலையா, பிரிச்சு விட்டாச்சு. இருந்தாலும் அவங்க அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஏதாச்சும் இங்கே டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி வீடு ஒடிக்கிறது, அங்கே குப்பை பண்றது, இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். வேங்கை வயல் சம்பவத்தில் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படாத நிலையில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலக்கும் சம்பவம் விடியா திமுக ஆட்சியில் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.